ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால் நேரமாகவே கிச்சனுக்கு வந்தாச்சு. என்னோடய சின்ன கிச்சன் இதுதான் பாருங்கள். எப்பவுமே கிச்சன் வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா சாப்பாடு செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலான்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு. அதை அரைச்சி தாளித்து விட வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து கொள்ளுப்பருப்பு போட்டிருக்கேன். எப்போவுமே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கொள்ளுப்பருப்பு போட்டுருவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு தாளித்து ஆட்டிடுவேன். இது பார்த்திங்கன்னா புதினா சாதத்துக்கு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுறலான்ட்டு ஒரு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு லைட்டாக கிளறி விட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கை தண்ணி தெளித்து கிளறி மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்றலாம். டைம் ஆகுது, அதனால் சாப்பாடு இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் உருளைக்கிழங்கு. இது பார்த்திங்கன்னா புதினா சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு நெய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண நெய். அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, புதினா பேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வடைச்சிட்டு வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொள்ளுப்பருப்பு வெந்துருச்சு. அதை வந்து வெங்காய மிளகாலாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆற வச்சு புதினா சாப்பாடு பாப்பாவுக்கு கிளறியாச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி. என்னென்னு பார்க்கலாம் வாங்க, என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு. சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு, ரசம், கொள்ளு ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இது வந்து பாப்பா வந்து புதினா சாப்பாடு கொஞ்சம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டா, அதனால் கொஞ்சமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா சாப்பாடு. இதுவும் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு கொஞ்சம் பாப்பா கொண்டு போயிட்டா. டிஃபன் பேக் பண்ணது போக மீதி. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சு. பாப்பாவும் கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.